ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தாட் கோட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து வேலை அப்படி கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. என்னதான் நம்ம வந்து 12th டிப்ளமோ டிகிரி அதுக்கு மேல மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலும் இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து தாட் கோட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்கில் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புமே வந்து பிரைவேட் செக்டர்ல வந்து வாங்கி கொடுக்குறாங்க. இதை பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது யாரெல்லாம் எலிஜிபிள், இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது எல்லாமே முழுக்க முழுக்க வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து பண்ணி கொடுக்குறாங்க தாட்கோ டிபார்ட்மெண்ட். சரிங்களா? இது சம்பந்தமா நம்ம இந்த வீடியோல வந்து பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ளார போகலாம். ஆக்சுவலா வந்து இந்த தாட்கோ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். தாட்கோ அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு ஆதி திராவிட ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன் தான் இது. இது வந்து மல்டி ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. இன்கார்பரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பிளம்பர், வார்டு பாய் அண்ட் கேர்ள்ஸ், ஜெனரல் ஹவுஸ் கீப்பிங் ஹவுஸ் கீப்பர், கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ், ஃபோர் வீலர் மெக்கானிக், லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ஒரு 6 விதமான கோர்சஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கோர்சஸ் நீங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாட்கோ ஆஃபீஸ்லுமே இது வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 1 மந்த்ல இருந்து 3 மந்த் ப்ரோக்ராமா இருக்கலாம், ஒரு 6 மந்த் ப்ரோக்ராமா இருக்கும். இதை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க வேலை இல்லாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரைவேட் செக்டர்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்டிப்பா தாட்கோ அப்படினாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்சி எஸ்டி பீப்புளா வந்து இருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. அவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து எஸ்சி எஸ்டி பீப்புள் மட்டும் பண்ண முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 18 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க இந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி ஒரு 8ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதும். கண்டிப்பா இதுக்கு நீங்க எலிஜிபிள். மோட் ஆஃப் கிளாஸ் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப்லைன்ல தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதுக்கான ஃபீஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரைனிங் காஸ்ட் வந்து தாட்கோவே உங்களுக்கு வந்து பே பண்ணிடுறதா வந்து சொல்லிட்டாங்க. நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா? இப்போ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கான லிங்க் என்ன பண்ணிருக்கேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். உங்க போன்லயே நீங்க என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒரு 1 MB நீங்க கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய உங்களுடைய எஜுகேஷன் சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து ஒரு 1 MB ஜேபிஜி ஃபார்மட்டாவோ இல்ல வந்து பிஎன்ஜி ஃபார்மட்டாவோ நீங்க வந்து என்ன பண்ணு சரி அதாவது பிடிஎஃப் ஃபார்மட்டாவோ ரெடி பண்ணி நீங்க வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க எஸ்சியா இல்ல எஸ்டியா எஸ்சி ஏவான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இது எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, இப்போ நீங்க எஸ்சி கொடுத்தீங்கன்னா எஸ்சியில் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. கேஷ் நேம் அதை நீங்க கரெக்டா இந்த இடத்துல வந்து உங்களுடைய இதை நீங்க வந்து கரெக்டா வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. நீங்க 5th ஸ்டாண்டர்ட்னா 5th கொடுங்க, இல்ல 8th ஸ்டாண்டர்ட்னா 8th கொடுங்க. அதிகபட்சம் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோர்ஸ் அண்ட் லொகேஷன் அப்படிங்கிறது வந்து கேட்கறாங்க. உங்களுக்கு இதுல வந்து என்ன கோர்ஸ் வேணும் அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து இப்போ வந்து உங்களுக்கு கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ் அதாவது கால் சென்டர்ல உங்களுக்கு வந்து வேலை வேணும், அதுல நான் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய லொகேஷன் ஆஃப் ட்ரைனிங் அப்படிங்கிற இடத்துல வந்து இப்போதைக்குன்னு குறிப்பிட்ட லொகேஷன் வந்து தான் கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், மதுரை, ராம்நாடு, திருநெல்வேலி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, தென்காசி, திருச்சி, தூத்துக்குடி, விழுப்புரம் அப்படிங்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் வந்து இப்போ லொகேஷனா வந்து அமைஞ்சிருக்கு. சப்போஸ் நீங்க வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இதை கொடுத்து உங்களுக்கு நேரடியா போயிட்டு வந்து கிளாஸஸ் அட்டன் பண்றதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் வந்து கேட்கறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் இந்த இடத்துல நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஃபாதருடைய ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. மதருடைய நேம் வந்து கேட்கறாங்க. மதர் வந்து ஆக்குபேஷன் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல போட்டுக்கலாம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கறாங்க. ஏஜ் லிமிட் வந்து 45 வயசுக்குள்ள இருக்கிற மாதிரி பார்க்கணும். மினிமம் 18 வயசு. டேட் ஆஃப் பர்த் கரெக்டா கொடுத்துட்டு ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதையும் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் எல்லாமே நீங்க இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய போட்டோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா அப்லோட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா நீங்க வந்து அப்லோட் பண்ணணும்.
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிருங்க. அதே மாதிரி உங்களோட எஜுகேஷன் மார்க் ஷீட். இப்போ நம்ம 12th தான் மேல குடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா 12th டிசி நீங்க என்ன பண்ணலாம் அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க எல்லாமே கரெக்ட்டா தான் குடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து நீங்க டிக் பண்ணிட்டு உங்களுடைய கேப்சா அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல ஹவு மச்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்க கரெக்ட்டா இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன ஆகும் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆகும். இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 or 2 டேஸ்ல உங்களுக்கு வந்து உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாட்கோ ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க இந்த ப்ரோக்ராம் இந்த ஒரு ஸ்கில் ட்ரைனிங்க்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க. இது சம்பந்தம் உங்களுக்கு ஃபர்தரா ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த டேட்ல எந்த டைமிங்ல உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுமோ அது எல்லாமே அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்க இது ரிலேட்டடா நீங்க வந்து அவங்க கிட்ட ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கிறதா கூட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயத்தை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி ஒரு இந்த மாதிரியான ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிறது கிடைக்கிறதும் ரொம்ப அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்குது அப்படின்னா இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ண பாருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணும், வேற ஏதாவது டாபிக்ல வீடியோ நினைச்சீங்கனாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோவை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.